بسم الله الرحمن الرحيم والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. ربي قد آتيتني من الملك وعلمتني من تحويل الأحاديث فاطر السماوات والأرض أنت ولي في الدنيا والآخرة توفني مسلما والحقني بالصالحين. புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்து பரிபாலிக்கும் ஏக இறைவன் அல்லாஹ்விற்கு மட்டும் உரியதாகும். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியம் நிறைந்த எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனித சமூகத்தை படைத்து அதில் சிறந்தவர்களாகவும் சிறப்பு மிக்கவர்களாகவும் நேர்வழியின்பால் வழிகாட்டப்பட்ட சமூகமாகவும் நம்மை ஆக்கி அருளியிருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் நம்மில் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்வை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும், ஒவ்வொரு முஸ்லிமான மூமினான அடியார்கள் தங்களுடைய இலக்கையும் லட்சியத்தையும் எப்படி தேர்வு செய்ய வேண்டும் என்பதையும் இறைவனும் இறை தூதரும் மிக அழகிய முறையில் நமக்கு பாடம் எடுக்கின்றார்கள். குறிப்பாக இறைவன் தன்னுடைய திருமறையாம் அருள்முறை திருக்குரானில் பல்வேறு விதமான உபதேசங்களை இந்த மனித சமூகத்திற்கு இறக்கியவருடைய இருந்தாலும், குறிப்பாக ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய இளமை பருவத்தில் தங்களுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் மேலதிகமாக சில தகவலாக நமக்கு பதிவு செய்கிறான். இறைவன் தன்னுடைய திருமறையில் சொல்லுகின்றான், அல்லதி ஹலக்கக்கும் மின் லஅஃபின், உங்களை ஒரு பலவீனமான ஒரு நிலையிலே நாம் வைத்திருந்தோம், படைத்தோம் அப்படின்ற அல்லாஹ். அதை தொடர்ந்து இறைவன் சொல்லுகின்றான், சும்ம ஜஅல மின் பஅதி லஅஃபின் குவத்தன், இந்த பலவீனமான நிலைக்கு பின்னால் ஒரு பலமான நிலைக்கு உங்களை நாம் மாற்றினோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இது மறுபடியும் அல்லாஹ் சொல்றான், வ ஜஅல மின் பஅதி குவத்தின் லஅஃபன், இந்த பலமான நிலைக்கு பிறகு உங்களை ஒரு பலவீனமான நிலைக்கு மாற்றுவோம்ன்றான் அல்லாஹ். 3 பருவங்களை இறைவன் பதிவு செய்கிறான். முதல் பருவம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனுடைய குழந்தை பருவம். இந்த பருவத்தை பற்றி இறைவன் சொல்லுகிற பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், லஅஃபின், இது ஒரு பலவீனமான பருவம் என்று சொல்கிறான். ஒரு குழந்தை இருக்கிறது என்றால் அது தனக்கு தேவையான விஷயங்களை அந்த குழந்தைகளால் செய்து கொள்ள முடியாது. ஒரு சாப்பாடை எடுத்து முன்னாடி வச்சாலும் அதை எடுத்து சாப்பிடுவதற்கு முடியாத ஒரு பருவம். நிறைய உடைகளை பெற்றோர்கள் வாங்கி கொடுத்தாலும் அதை எப்படி போட்டுக்கணும் தெரியாத ஒரு பருவம். இப்படி ரொம்ப ஒரு பலவீனமான
இது ரொம்ப ஒரு பலவீனமான நிலையில் தான் இறைவன் படைப்பை ஆரம்பிப்பதாக சொல்கிறார். இந்த நிலைக்கு அப்பால் இறைவன் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், ஒரு பலமான நிலை, எந்த ஒரு தேவையையும் எந்த ஒரு நபரிடத்திலேயும் எந்த ஒன்றுக்காகவும் எதிர்பார்க்காத ஒரு நிலைத்தான் இந்த இளமை பருவம். இந்த பருவத்தை பற்றி இறைவன் சொல்லக்கூடியது என்ன? இந்த குழந்தை பருவத்தில் இருந்து உங்களை நாம் இளமை பருவத்திற்கு மாற்றுகிறோம், அது ஒரு பலமான பருவம். மூன்றாவதாக அல்லாஹ் சொல்லுகிறான், மீண்டும் நீங்கள் பலவீனமான நிலையை அடைகிறீர்கள், மீண்டும் நீங்கள் பலவீனமான ஒரு நிலையை அடைகிறீர்கள். வயதான ஒரு முதுமை பருவம், தன்னுடைய தேவைகளுக்கு பிறரை நாடி இருக்கக்கூடிய ஒரு பருவம். இப்படி மூன்று நிலைகளாக இறைவன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பிரித்து சொல்லுகிறான். அதிலும் குறிப்பாக இறைவன் சொல்லுகின்ற பொழுது, நீங்கள் பலவீனமான ஒரு நிலையில் இருந்து பலமான ஒரு நிலைக்கு மாறுகிறீர்கள். அதுதான் இறைவன் சொல்லக்கூடிய அந்த இளமை பருவம். இந்த பருவத்தில் ஒவ்வொரு மனிதனும் எப்படி இருக்க வேண்டும், ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பது முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா குழந்தையா இருக்கிறோம்னா வாப்பா அம்மா என்ன ஊட்டி விடுறாங்களோ அதான் சாப்பாடு, என்ன உடைகளை போட்டு விடுகிறார்களோ அதான் நம்ம போட்டுக்கக்கூடிய உடை. வயதான காலத்திலேயும் கிட்டத்தட்ட அந்த நிலையை நாம் என்ன செய்து விடுவோம், அடைந்து விடுவோம். ஆனால் இந்த இளமை பருவம் இருக்கு பாருங்க, இந்த பருவத்தில் மட்டும்தான் நான் விரும்பிய ஆடைகளை நான் போடணும், நான் விரும்பிய உணவுகளை நான் சாப்பிடணும், நான் விரும்பியவாறு என்னுடைய வாழ்க்கைகளை நான் என்ன செய்ய வேண்டும், அமைத்துக் கொள்ள வேண்டும். அதற்குத்தான் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, இளமை பருவம் என்பதே, வாலிபம் என்பதே ஒரு விதமான பைத்தியம்னு சொல்லுவாங்க. எதை எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று நாம் சொல்கிறோமோ அதை எதையெல்லாம் செய்ய தூண்டுவது இந்த இளமை பருவம். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில ரொம்ப அழகாக நமக்கு ஒரு செய்தியை சொல்லி காட்டுகின்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை இறைவன் பேசுகிற பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறைவன் படைக்கிறான். படைத்த அல்லாஹ் என்ன சொல்றா, லா தக்ரபா ஹாதிகி ஷஜரா, இந்த மரத்தின் பக்கம் நீங்கள் நெருங்காதீர்கள் அப்படின்ற அல்லாஹ். ஆனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, இறைவனுடைய சொல்லையும் மீறி, அல்லாஹ் விதித்த அந்த கட்டளைகளையும் மீறி அவர்கள் என்ன செய்தார்கள், அந்த மரத்தை நெருங்கினார். இந்த மாதிரிதான் எதை எதையெல்லாம் செய்யாதீர்கள், எதை எதையெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இதெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை வீணா போயிடும் என்று ஒரு உபதேசத்தை இளைஞர்களுக்கு மத்தியிலே போதிக்கின்ற பொழுது அதை புறக்கணிக்கக்கூடியவர்களாக இருப்பவர்கள் பெரும்பாலும் இளைஞர்களாக இருக்கின்றார்கள். நீங்கள் இன்றைக்கு எல்லா விஷயத்தையும் நீங்கள் எடுத்து பாருங்கள். இன்றைக்கு வலைதளங்களில் அதிகமாக மூழ்கி கிடப்பவர்கள் யார் என்றால் இன்றைக்கு இளைஞர்கள். இரவு முழுவதும் தன்னுடைய தூக்கத்தை இறைவன் சொல்லுகின்றான், இரவை உங்களுக்கு ஓய்வளிக்கக்கூடிய நேரமாக உங்களுக்கு நாம் ஆக்கியிருக்கிறோம். அந்த ஓய்வை சரியான முறையில் இளைஞர்கள் பயன்படுத்துறாங்களா? கிடையாது. இரவு முழுவதும் இந்த மொபைல் போனை பார்த்துக்கிட்டே என்ன செய்யறாங்க, நேரத்தை கழிக்கிறார்கள். இரவு முழுவதும் ஒரு அறிவியல் கூற்றின்படி சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், ஒரு நாள் இரவு ஒரு மனிதன் தூங்கவில்லை என்றால் கிட்டத்தட்ட அவனுடைய உடம்பு ரிகவர் ஆகிறதுக்கு ஒரு வாரம் ஆகுன்றான். உடலில் உள்ள உறுப்புகள் பழையபடி இயங்குவதற்கு ஒரு மனிதன் ஒரே ஒரு இரவு முழுமையாக தூங்கவில்லை என்றால் அவனுக்கு ஒரு வாரம் என்ன செய்கிறது, தேவைப்படுகிறது. உடல் சார்ந்த நோய்கள் அதிகமாக என்ன செய்கிறது, வருகிறது. இதை பற்றி அறிவியல் சொல்கிறது. அல்லாஹ்வும் அதைத்தான் சொல்லுகின்றான், இரவை உங்களுக்கு ஓய்வாக நாம் ஆக்கியிருக்கின்றோம், ஓய்வெடுக்கக்கூடிய நேரமாக ஆக்கியிருக்கின்றோம். ஆனால் அந்த ஓய்வை எப்படி பயன்படுத்துகிறார்கள்? இரவு முழுவதும் இன்றைக்கு மொபைல் போனிலே மூழ்கி கிடக்கக்கூடிய பிள்ளைகளை நாம் பார்க்கின்றோம். சுபுக்கெல்லாம் பாங்கிற்கு அலாரம் வச்சு எந்திரிச்சா இவன் பாங்கு சொல்ற போது என்ன செய்யறான், போய் மொபைல் போனையே சார்ஜர்ல போடுறான். அப்படிப்பட்ட ஒரு நிலை. எந்த அளவிற்கு இது இளைஞர்களுக்கு மத்தியில ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்றால், சமீபத்தில் கர்நாடகால ஒரு பெண் தற்கொலை செய்து கொள்கிறார். இந்த பெண் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்களா இல்ல கொலை செய்யப்பட்டிருக்கிறார்களா என்று விசாரிப்பதற்காக அவர்களுடைய மொபைலை எடுத்து பார்க்கிறாங்க. அப்ப கிட்டத்தட்ட 90 வெப்சைட்டுக்கு மேல அவர்கள் என்ன செய்திருக்காங்க தெரியுமா, வலிக்காமல் தற்கொலை செய்து கொள்வது எப்படி, வலி இல்லாம சாகும் சர்ச் பண்ணியிருக்கிறாங்க.
எல்லா விதமான அசிங்கங்களும் ஆபாசங்களும் வசனங்களுக்கு முரணான செய்திகளும் இன்றைக்கு வலைதளங்களில் குவியக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அந்த வலைதளங்களை நோக்கி இன்றைக்கு இளைஞர்கள் ஓடக்கூடியவர்களாக, அதை தங்களுடைய வாழ்க்கையில ஒரு பகுதியாக நினைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இன்றைக்கு இளைஞர்கள் இருப்பதை நம்மால் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். ஆனால் இன்றைக்கு பள்ளிவாசலை நீங்கள் எடுத்துங்க, இந்த ஜும்மாவுடைய கூட்டம் இவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்கும். இவ்வளவு பேரும் இன்றைக்கு வக்து தொழுகைகளை சரியான முறையில ஃபாலோ பண்றோமா? அல்லாஹ்வுடைய வணக்கத்தின் பக்கம் நம்முடைய அறிவையும் நம்முடைய உடலையும் நம்முடைய உழைப்பையும் செலுத்துகிறோமா என்று பார்த்தால் கிடையாது. நபிகளார் அவர்கள் அழகாக ஒரு பதிவை நமக்கு சொல்லுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க பாருங்க, மறுமை நாளில் எல்லா விதமான மனிதர்களும் அந்த மஹ்ஷருடைய மைதானத்தில் நிற்பார்கள். அந்த மஹ்ஷர் மைதானத்திலே இவ்வளவு மனிதர்களும் நிற்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்லுகிறார், ஒரு 7 நபர்களுக்கு என்னுடைய அர்ஷின் நிழலை நான் கொடுக்கிறேன். அந்த அர்ஷின் நிழல் பெறக்கூடிய அந்த 7 நபர்களில் ஒரு நபராக இறை தூதர்கள் சொல்றாங்க, ஷாபும், ஒரு இளைஞர், நஷா ஃபி இபாதிஹி, தன்னுடைய இறைவனுடைய வழிபாட்டிலே மூழ்கி திளைத்த ஒரு இளைஞன் என்று சொல்கிறார். அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டின் பக்கம், இறைவனுடைய நேசத்தின் பக்கம், இறைவனுடைய திருப்தியின் பக்கம் எந்த இளைஞன் தன்னை ஒப்படைத்துக் கொள்கிறானோ அவனுக்கு அல்லாஹ் மறுமையில் அர்ஷினுடைய நிழலை கொடுக்கிறான். அர்ஷினுடைய நிழலை இறைவன் பரிசளிக்கிறான். நபிகளார் அவர்கள் சொன்ன வார்த்தை. ஆனால் நம்முடைய நிலை என்ன? இன்றைக்கு பெற்றோர் இது 2 விதமா பிரிச்சுக்கலாம். ஒண்ணு என்னன்னா, இளைஞர்கள் ஏன் இப்படி இருக்கிறார்கள்? பெற்றோர்கள் அவர்களுடைய பொறுப்புகளை சரியாக உணர்ந்து அந்த பருவத்திலே அவர்களுக்கு நல்ல விஷயங்களை எடுத்து சொன்னார்களா இல்லையா? இதுவும் ஒரு கேள்வி. எவ்வளவோ பெற்றோர்கள் இன்றைக்கு புலம்புறாங்க. 5 வயசுல 10 வயசுல சாப்பிட மாட்டான்னு சொல்லி செல்ல கொடுக்க ஆரம்பிச்சேன். 20 வயசு 25 வயசாவது இன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் அவனுடைய கையில இருந்து அந்த மொபைல் போனை என்னால வாங்க முடியும் சொல்லக்கூடிய செய்தி. அது மட்டுமா, இன்றைக்கு ரொம்ப மோசமாக இன்றைக்கு இந்த ரீல்ஸ் சொல்லிட்டு ஒன்று எடுக்கலாம். நடு ரோட்ல நின்று ரீல்ஸ் எடுக்கும். நடு ரோட்ல இப்ப ஈசிஆர் ரோடுகள்ல நின்று இரவு நேரங்களில் பாடல்களை போட்டுவிட்டு அதற்கு ரீல்ஸ் என்ன செய்யறான், எடுத்து இன்னைக்கு அப்டேட் பண்றான். ஒரு ரயில் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஓடும் ரயில், அந்த பாலத்துல ரயில் எப்போதுமே ஸ்லோவா தான் போகும். ஆத்து பாலங்கள் அந்த ரயில் போகின்ற பொழுது இந்த பாலத்துல இறங்கி சைட்ல இருக்கிற கம்பியில மேல ஏறி கீழே இறங்கி மறுபடியும் ஏறான். அதை வீடியோவா எடுத்து என்ன செய்யறான், போடுறான். ஒரு மலையினுடைய உச்சிக்கு சென்று, மலையினுடைய நுனி பகுதிக்கு சென்று அங்க ரீல்ஸ் எடுத்து தவறி விழுந்து இறந்து போறாங்க. ஒரு காரை வேகமா கொண்டு போய் ஒரு மலை உச்சியில ஒரு ஸ்டெண்ட் பண்ணி கார் பிறண்டு மலைக்கு கீழே விழுந்து இறந்து போறாங்க. இறைவன் நமக்கு ஒரு உயிரை அமானிதமாக கொடுத்திருக்கிறார். இதுக்கென்று சில கடமைகள் இருக்கு. பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது, சமுதாயத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது, நம்மை சார்ந்த மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை, இவ்வளவு கடமை. இது எல்லாத்தையும் இந்த ரீல்ஸ் மோகம் என்பது மறைத்து விடுகிறது. அதைத்தான் சொல்றாங்க, கிட்டத்தட்ட நீங்கள் பாருங்க, இதுல மட்டும் 900 நபர்களுக்கு மேல இந்த ரீல்ஸ் வீடியோ எடுக்கிறப்ப இறந்து போயிருக்கலாம். கணக்குல வந்தது இவ்வளவுதான், கணக்கில் வராதது இன்னும் எவ்வளவு இருக்கு. அத்தகைய விஷயங்களைத்தான் இன்றைக்கு பார்த்து ரசிக்கிறார்கள். அதற்கென்று தனியாக நேரம் ஒதுக்குறாங்க. ஒரு பஸ்ல போறோமா, உட்கார்ந்து இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு போறோம். வீட்டுல சாப்பிட்டு கொஞ்ச நேரம் படுத்திருக்கிறோமா, உட்கார்ந்து பேஸ்புக்ல சில விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆபீஸ்ல கொஞ்சம் நேரம் கிடைக்குதா, அந்த இடத்துல உட்கார்ந்து யூடியூப் பார்ப்போம். என்றைக்கும் திருமுறை குர்ஆனுடைய வசனங்களை படிக்கணும் அந்த சிந்தனை இன்னைக்கு இல்லை. நபிமொழிகளை படிக்கணும் அந்த சிந்தனை இன்னைக்கு இல்லை. ஒவ்வொரு செய்திக்கும் ஊராக அலைந்து திரிந்து இமாம்கள் தொகுக்கிறாங்க ஒவ்வொரு செய்திகளையும். ஆனால் இன்றைக்கு நம்முடைய கைகளில் மொபைல் போன் இருக்குது. ஒரே ஒரு அப்ளிகேஷன் ஏத்துனீங்கன்னா ஒட்டுமொத்த திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் மொழியாக்கம் எந்த மொழியில வேணுமோ அதை இன்னைக்கு கொண்டு வந்துடலாம். ஒட்டுமொத்த நபிமொழிகளையும் இன்றைக்கு ஒரு செல்போன் ஆப்ல இன்னைக்கு நம்மளால கொண்டு வர முடியும் இருக்குது. அதை படிப்பதற்கு நாம் எங்கு நேரம் ஒதுக்குறோம்?
அதனுடைய முக்கியத்துவத்தை மக்களுக்கு எடுத்து சொல்வதற்கு நம்ம எந்த நேரம் வலைதளங்கள் அதை மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம இன்னைக்கு மாத்திரமா? மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்கு ஒரு கருவியாக அதை இன்றைக்கு மாத்திரமா? இல்ல. ஒரு மார்க்க விஷயங்கள், மார்க்க பிரச்சாரங்கள், மார்க்க பயான்கள், மார்க்கத்தை சார்ந்த அறிவுரைகள், அந்த வீடியோக்கள் எத்தனை வியூஸ் போகுதுன்னு பாருங்க. அதிகபட்சமா ஒரு 1000 தாண்டாது. ஆனால் ஆடல் பாடல்கள், உடை நிர்வாணிகள், இந்த மாதிரியான வீடியோக்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் லட்சக்கணக்கில் அதை பார்க்கக்கூடிய மனிதர்கள். அந்த லட்சக்கணக்கான மனிதர்கள்ல இஸ்லாமியர்கள் என்று அடையாளமிடப்பட்ட இளைஞர்களும் இன்றைக்கு அதை மூழ்கி கொடுக்கக்கூடியதுதான் இன்றைக்கு நமக்கு வேதனை அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. இளம் குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியல் வெளியிடுறாங்க. அதாவது ஒரு 21 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய குற்றவாளிகள், போலீசாரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைத்தவர்கள், சிறுவர்கள் காப்பகத்தில் இருப்பவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா கொடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 38,286 பேர் இளம் குற்றவாளிகளாக போன ஆண்டு பிடிச்சிருக்கிறாங்க. திருட்டு கேஸ், கொலை கேஸ், இந்த மாதிரி கேஸ்ல. திருடுறவன் எதுக்கு திருடுறான்? தன்னுடைய பசிக்காக அவன் திருடல. தன்னுடைய தாய் தந்தையர் பசிச்சிருப்பாங்க, நம்மளால எதுவும் வேலை செய்ய முடியல, திருடினாச்சும் அவங்களுக்கு போய் சாப்பாடு போடும், அதுக்கு அவன் திருடல. தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக அந்த நபர்கள் திருடவில்லை. மாற்றமாக எதுக்கு திருடுறாங்க தெரியுமா? போதை வஸ்துக்களுக்கு அடிமையானதால் திருடுகிறார்கள். கொரோனா டயத்துல சொல்றாங்க. ரொம்ப மாற்றம்லாம் யாரு? பெரிய பெரிய ஐஐடியில வேலை செய்யறவன், ஐடியில வேலை செய்யறவன், மாசம் 1 லட்சம் 1.25 லட்சம் சம்பளம் வாங்கினவன், கோவிட் டயத்துல சம்பளம் வரல. அந்த ரொம்ப காஸ்ட்லியான போதை பொருட்கள் எல்லாம் அவர்களுக்கு எடுத்துக்கொள்வதற்கு பொருளாதாரம் இல்லாத காரணத்தால என்ன செய்யறான்? போய் சேர இருக்கிறான். இளம் குற்றவாளிகளாக படித்தவர்கள் இன்றைக்கு திருடுவதற்கு கூட போதை பொருட்களுக்காக இன்னைக்கு திருடுறாங்க. நல்ல லக்ஸூரியா வாழணுன்றதுக்காக இன்னைக்கு திருடுறாங்க. உழைத்து சம்பாதிக்க ஒண்ணு கிடையவே கிடையாது. தற்கொலைகள் எடுத்துங்க, இன்றைக்கு எவ்வளவு பெருகி கிடக்குது. யார் தற்கொலை செய்யறா? தாய் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட முதியோர்கள் எவ்வளவு பேர் இன்னைக்கு ரோட்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒருவேளை சாப்பாட்டிற்கு பிறர் இடத்துல யாசகம் கேட்டுக்கொண்டு உட்கார்ந்து இருக்கக்கூடிய முதியவர்கள் கை காலெல்லாம் அழுகி போய் கிடக்கு. உடல் ஃபுல்லா கிழிந்த ஆடைகளை அணிந்து கொண்டு அந்த முதியவர்கள் இன்றைக்கு சாலைகளிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அல்ல. சாப்பிட வழி இல்ல, இருக்க இடம் இல்ல, போட்டுக்க நல்ல ஒரு உடுப்பு இல்ல, இவர்கள் சாக வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு அல்ல. ஆனால் இளைஞர்கள் இன்றைக்கு சாக விரும்புறாங்க. ஒரு டீச்சர் திட்டினாங்க, ஒரு ஸ்கூல்ல ஒரு ஆசிரியர் திட்டினால் மூத்தா போயிடுறான், தற்கொலை செய்து கொள்கிறான். வீட்டுல பேரண்ட்ஸ் கண்டிச்சா தற்கொலை செய்து விடுகிறான், அல்லது பெற்றோர்களை கொலை செய்து விடுகிறான். என்ன காரணம் நினைக்கிறீங்க? உலகத்தை எதிர்கொள்வதற்கே தைரியம் இல்லாதவர்களாக, திராணி இல்லாதவர்களாக இன்றைய இளைஞர்கள் உருவெடுத்து நிற்கிறார்கள். இவர்கள் எப்படி சமுதாயத்திற்கான பாதுகாப்பாக விளங்குவாங்க? யோசிச்சு பாருங்க. உலகத்துல எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை எதிர்த்து நிக்கணும்லங்க, ஃபேஸ் பண்ணணும்ல, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு தைரியமா நிக்கணும்ல. அந்த தைரியம் இன்றைக்கு இளைஞர்களிடத்துல இருக்குதான்னு இல்ல. ஆனால் இங்க இருக்கக்கூடிய பல நபர்கள் அதை கடந்துதான் வந்திருக்கும். சாப்பிட சாப்பாடு இல்லாம, இருக்க இடம் இல்லாம, உள்ளூர்ல ஒரு வேலை கிடைக்காம, வெளிநாடுகளுக்கு சென்று கஷ்டப்பட்டு இன்னைக்கு ஒரு நிலைக்கு வந்திருக்கும். இந்த நிலையில் ஒரு கஷ்டத்தில் இருந்து ஒரு நல்ல நிலையை நோக்கி இளைஞர்கள் குறைஞ்சபட்சம் இந்த உலகத்திலாச்சும் முன்னேறி வருவாங்கன்னு பார்த்தா கிடையாது. எளிமையாக எல்லாமே கிடைக்கும், ரொம்ப ஈஸியா எல்லாம் என்ன செஞ்சிடணும், கிடைச்சிடும். அது அவனை விட்டு போயிடுச்சுன்னா அவனால தாங்க முடியல. பணம் தானே போகுது, சம்பாதிச்சுக்கலாம் அப்படின்ற எண்ணம் அவன்கிட்ட இல்லை. உடனே அடுத்து தற்கொலை. ரம்மின்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்கு, அதை விளையாண்டு அவ்வளவு பேர் தற்கொலை. 20 லட்சம் 25 லட்சம் அந்த ஆப்ல போட்டு இழந்து அதுல தற்கொலை பண்ணிக்கிட்டவங்களே ஒரு பெரிய லிஸ்ட் வந்து நிக்குது.
அப்ப இறைவன் நமக்கு ரொம்ப ஒரு அழகிய உபதேசத்தை செய்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு அலைக்கும் அன்ஃபுஸக்கும், மக்களே நீங்கள் எதை செய்தாலும் அது உங்களுக்காகத்தான் அப்படின்ற அல்லாஹ். எதை செஞ்சாலும், நீ நல்லது செஞ்சாலும் அது உனக்குத்தான், நீ கெட்டது செஞ்சாலும் அந்த கெட்டதினுடைய பாவமும் தீமையும் நஷ்டமும் உனக்குத்தான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். லா யலுர்ருஹும் மன் லல்ல இதா இஹதைத்தும். அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்வி இதுதான். லா யலுர்ருஹும், உங்களுக்கு யாரும் எந்த தீங்கும் செய்ய முடியாது. எப்ப? மன் லல்ல இதா ஹதைத்தும், நீங்களே நேர்வழி பெற்ற பின்பு, நீங்களே நேர்வழியில் இருக்கின்ற பொழுது உங்களுக்கு யாரால் தீங்கு செய்ய முடியும்னு அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் கேட்கிற கேள்வி புரியுதா உங்களுக்கு? நீ வாட்ஸ்அப் யூஸ் பண்றியா? யூஸ் பண்ணு. இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றியா? யூஸ் பண்ணு. பேஸ்புக்கா, யூடியூபா, வலைதளங்களா, எதையெல்லாம் நீ யூஸ் பண்ணணும், அல்லாஹ் எதையெல்லாம் உனக்கு ஹலாலாக ஆக்கி வைத்திருக்கின்றானோ அது எல்லாத்தையும் நீ பயன்படுத்த, தப்பு கிடையாது. இதையெல்லாம் நீ பயன்படுத்துவதற்கு முன்பாக அல்லாஹ் சொல்கின்றான், நீ நேர்வழியில் இருந்தால், நீ அல்லாஹ்வை உளமாற நம்பினால், நபிகளாரை உண்மையாக நேசித்தால், நேர்வழி என்று சொல்லக்கூடிய அந்த சத்திய மார்க்கத்தினுடைய ஜோதி உன்னுடைய உள்ளத்திலே இருந்து விட்டால், இதுல இருக்கிற எவனும் உன்னை வழிகெடுக்க முடியாது. அதை நோக்கி பயணம் பண்ணு. உலகத்துல எல்லாமே கண் கவர்ச்சிதான், உலகத்துல எல்லாமே ஆசைகள் தான், உலகத்துல எல்லாமே மத்தாவுல் குரூர், ஏமாற்றக்கூடிய சுகபோகம் தான். இதுல இருந்தெல்லாம் நீ தப்பிக்கணும்னா நீ நேர்வழியில இருக்கணும். நீ அல்லாஹ்வை நம்பணும், நீ ரசூலுல்லாஹ்வை நம்பணும், மறுமையிலே இறைவன் கேள்வி கேட்கக்கூடிய கேள்வி கணைகளை நம்ப வேண்டும். இந்த மாதிரியான நேர்வழியை நீங்கள் அடைந்து விட்டால் உங்களை யாராலும் வழிகெடுக்க முடியாது என்று இறைவன் தன்னுடைய திருமறையில் என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகின்றான். எனவே இந்த பருவத்தை நேர்வழியில் பயன்படுத்துவோம். இறைவனும் இறை தூதரும் சொன்ன கட்டளைக்கு கட்டுப்படுவோம். அல்லாஹ் அருள் செய்வானாக. வாஹர்தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மை யஹ்தியல்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். கண்ணியம் நிறைந்த எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த இளமை பருவம் சார்ந்த சில செய்திகளை நாம் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு நம்ம என்னத்தான் சரியான முறையில் நடந்து கொண்டாலும், நம்ம என்னத்தான் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடந்தாலும், சில விஷயங்களும் சில இடங்களும் நம்முடைய உள்ளங்களை தடுமாறு செய்து. உதாரணத்திற்கு நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், நம்ம ஊர்ல நம்ம கொஞ்சம் வருஷம் படிப்போம். படிப்பதற்கு வெளி ஊர்களுக்கு என்ன செய்வாங்க, போவாங்க. அங்க போனே அவர்கள் அணுகக்கூடிய முறை, இன்றைக்கு திரைப்படங்கள் எந்த அளவிற்கு ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலேயும் தாக்கம் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். ஒரு கல்லூரிக்கு போறோம்னா அவன் அங்க போய் கேட்கிறான், என்னன்னா சிகரெட் குடிப்பியா? இல்ல குடிக்க மாட்டேன். மது அருந்துவியா? இல்ல அருந்த மாட்டேன். அடுத்த கேள்வி அவர் என்ன கேட்பாங்கன்னா, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையான்னு கேட்பான். இப்ப ஆண்மகன் என்றாலே அவ ஏதாச்சும் ஒரு கெட்ட பழக்கத்தை யாரெல்லாம் ப்ரொஃபஷனலா வச்சுக்கிறாங்களோ இவர்கள் தான் ஆண்கள் அப்படின்ற ஒரு மாயை இன்றைக்கு திரைப்படங்கள் ஏற்படுத்தி. பிறந்த நாள் விழாவா அதை குடித்துதான் கொண்டாடணும்.
திருமணமா அதையும் குடித்துதான் என்ன செய்யணும், கொண்டாடணும். திருமண முறிவு ஏற்பட்டுச்சா, வாழ்க்கையில ஒரு சோகம் ஏற்பட்டுடுச்சா, அதையும் குடித்துத்தான் அந்த சோகத்தை என்ன செய்யணும், வெளிப்படுத்தணும். இந்த மாதிரியான ஒரு நிலையை இன்றைக்கு மக்களுக்கு மத்தியில் இந்த திரைப்படங்கள் காட்டுகிறது. அதற்குத்தான் இறைவன் ரொம்ப அழகாக நமக்கு ஒரு பதிலை சொல்கின்றான். கடைசியா சொன்ன வசனம் தான், ஒரு மனிதன் நேர்வழி பெற்று விட்டால் அந்த மனிதனை வழிகெடுக்க முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறான். ஷைத்தான்டி அல்லாஹ் தான் சொன்னான். ஷைத்தான் அவகாசம் கேட்கிறப்ப அல்லாஹ்ட்ட இதை சொல்லிதான் கேட்பான், இறைவா எனக்கு அவகாசம் கொடு, நீ யாரை என்னோட சிறந்த படைப்பு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியோ அவர்களுக்கு முன்பாகவும் பின்பாகவும் வலதுபுறமும் இடதுபுறமும் அமர்ந்து அவர்களை நான் வழிகெடுப்பேன். எல்லா விதமான தீய விஷயங்களையும் தீய காரியங்களிலும் அவர்களுடைய உள்ளங்கள்ல நான் போட்டுக்கொண்டே இருப்பேன். அவர்களை நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நீ காண மாட்டாய். மறுமையில மக்கள்லாம் நிக்கிறப்ப பெரும்பாலும் உன்னை மறந்த மக்களாகத்தான் அவர்கள் நிற்பானே தவிர நன்றி செலுத்தக்கூடியவர்களாக அவர்களை நீ பார்க்க மாட்ட அப்படின்னு அல்லாஹ் சொல்ல. அப்ப இறைவன் சொல்லக்கூடிய பதில் என்ன? உண்மைத்தான், வழி எடுப்பத்தான். மறுமையிலே நரகத்தினுடைய எரிபொருட்களாக உன்னை பின்பற்றியவர்கள் நிற்பார்கள் தான். ஆனால் என்னிடமிருந்து வரக்கூடிய நேர்வழியை யார் பின்பற்றுகிறார்களோ, நான் கொடுத்த மார்க்கத்தை எவன் உள்ளத்தில் ஏந்தி நேர்வழியை அடைகின்றானோ அவர்களை உன்னால் வழிகெடுக்க முடியாது என்று ஷைத்தானிடத்தில் அல்லாஹ் சொல்லுவான். அப்ப திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் என்பது அது சும்மா ஓதுறதுக்கோ கேட்கறதுக்கோ கிடையாது. அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா துக்கிரல்லாஹ், ஒரு மூமினுக்கு அல்லாஹ்வுடைய வசனங்கள் சொல்லப்பட்டால் வஜிலத் குலூபுகும், அவனுடைய உள்ளத்தே ஒரு விதமான அச்சம் ஏற்படும். இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு, அவனுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்படும் பொழுது அவர்கள் வஸாதஹும் ஈமானா, அவர்கள் தங்களுடைய ஈமானை அதிகரித்துக் கொள்வார்கள். அலா ரப்பிஹிம் யத்தவக்கலுன், எந்நேரமும் எந்த பிரச்சனையிலையும் அவங்க அல்லாஹ்வை சார்ந்திருப்பார்கள் என்று மூமின்களுக்கு உதாரணமாக இறைவன் சொல்கின்றான். எனவே இறை நினைவு கூறப்படும் பொழுது உள்ளத்தால் பயப்படுவோம், ஈமானை அதிகரித்துக் கொள்வோம், இறைவனை சார்ந்திருப்போம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.